கொஞ்சம் போதும்பா. பகலுக்குள்ள பாலக்காடு தாண்டினா பிரச்சனை இல்ல. நைட் ஆனா பேப்பர் அது இதுன்னு கேட்பாங்க. தேங்க்ஸ்ண்ணே. சரி சரி போடா போடா. மாப்ள எனக்கு வெக்கமல்ல உனக்கு. பா ஊர்க திருடி. மனசு பெனையுது. என்னப்பா மனசு பெனையுது. அடிச்சு புரோட்டா போற மாதிரி. என்ன பாருங்க. ஹலோ சொல்லுங்க. யாரு மணி சட்டாவா? ஆமா. ஆதி காட்டுல இருந்து கும்கி ஏத்திட்டு போக வந்துட்டு இருக்கோம். இப்ப எங்க வரணும்? நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க? இப்ப நாங்க ஒத்த பாலத்தை நெருங்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு காரியம் செய்யுங்க. செருதுருத்தி பாலம் என்ன கேளுங்க. அங்க 2 பாலம் இருக்கும். அதுல பழைய பாலக்கரை பக்கத்துல நில்லுங்க, நான் வந்துடுறேன். நல்ல நேரம் முடியறதுல ஏத்திடலாம்ல? கண்டிப்பா 10:30க்குள்ள ஏத்திடலாங்க. நேராச்சு பாமா, பத்திரமா போங்க. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணப்பா. சரிண்ணே. இப்படி கொஞ்சம் லெஃப்ட்ல எடுத்து ரைட்ல திருப்பி. வா வா. வள்ளி வந்தில்ல? வந்தில்ல மணி. வந்தில்லோ? இல்ல. கரெக்ட்டா தர மாப்ள. ஏய் நீ அங்கிட்டு போய் வாப்பா. அப்படியே ஓட்டி திருப்பு. எடுத்து திருப்ப முடியாது. பல்ல இருக்கு மாப்ள. சொல்லுங்க மணி. எங்க இருக்க நீ? ஊருக்கு போயிட்டு இருக்க. என்ன வழி சொல்ற? 10:30 மணிக்கு கரையில இருக்க சொன்னல. ஊருக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன செய்வேன்? மணி குட்டிமா விஷம் குடிச்சிட்டாளா? ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல மணி. ஒரு 2-3 நாள் மணி நான் வந்துடுவேன். அது வரைக்கும் ஏதாவது பேசி அட்ஜஸ்ட் பண்ணிரு மணி. சரி பொண்ணை பாத்துக்கோ. ஆட்டோ பாப்பா. போலாம் மாப்ள. டேய் வரட்டா. டேய் நிறுத்துப்பா. டேய் நீ ஏன்டா இறங்கி வர? அண்ணே என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. நீ கிளம்பு, நேரத்தோட கிளம்பு. சொல்லுங்கண்ணே, கேக்குறேன்ல. எப்படியா எங்களுக்கு ட்ரை 15ஆம் தேதி கும்கி யானையை கொண்டு வந்து நிறுத்திடணும். ஏன்னா அன்னைக்கு தான் நாள் நல்லா இருக்கு. சரிங்க. எங்களுக்கு நேரங்காலம் தான் முக்கியம். சரி பண்ணிடுறேன். பாத்துக்குங்க. வள்ளி என்னன்னா 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றான். இந்த நேரத்துல குமிக்கி அன்னைக்கு நான் எங்க போவேன்? 2 நாள் தானே. ஆதிகாடு போற வழியில நாங்க இறங்கிக்கிறோம். வள்ளி அண்ணன் யானையோட வந்த உடனே நாங்க கிளம்பி போயிட்டே இருக்கோண்ணே. அவங்க கேட்டது குமிக்கி யானை பொம்மா. 2 நாள் தானே, நான் பாத்துக்கிறேண்ணே. கும்கிய காட்டியான விரட்டுறதுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேண்ணே, நம்புங்கண்ணே. டே குழந்தைடா அது. தெரியும்ண்ணே. அண்ணே நைட்லாம் எங்களோட சுத்திட்டு இருந்தீங்க. நீங்க போய் மாத்திரை போட்டு தூங்குங்க. மற்றதெல்லாம் நான் ஊருக்காரங்க வேற வந்துட்டாங்க. நான் இனி என்ன பண்ண போறனோ? வணக்கம் மணியாட்டா. வழி தெரியாத கொஞ்சம் சுத்திட்டோம். 10:30 போகுது. இப்பவே கிளம்பிடலாம்ல? இப்படி நேரம் உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ராத்திரிக்குள்ள போய் சேரணும்ல. ஏறுங்க. வழி ஆயிடுச்சுண்ணே. ஏறுங்கண்ணே, முதல்ல ஏறுங்க. அண்ணா முக்கிய ஒண்ணும் பண்ணாதல்ல. அதெல்லாம் காட்டி யானையே தாங்க வரட்டும். நீங்க தைரியமா ஏறுங்க. மாப்ள அது காட்டியான மாப்ள. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இறங்கிருச்சுன்னா உன் நாரவாய வைக்காத. போய் ஏறியா போய். டேய் பொம்மா அண்ணே 2 நாள் தானே, நான் பாத்துக்கிறேன். டேய் பத்திரண்டா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கண்ணே. இறைவா, இந்த 2 நாளைக்குள்ள காட்டியான இறங்கிடக்கூடாது. இவனுங்கள்ட்ட நாங்க மாட்டிடக்கூடாதியா. விதவிதமா இருக்கானுங்களே. ஐயா வணக்கம். கிளறாங்களா? உங்க பேரு? கொத்தல்லி. நான் பூகம்பசாமி. ஓப்பனிங்க எடுத்துக்கோ வைக்க. நான் கோடாரி பாண்டி. பிரமாதம். ஐயா இவன் என்ன பேரோ? என் பேரு பூதப்பாண்டி. ஐயா எங்கிட்ட இருந்து கூப்பிடுறானுங்க? என் பேர் கொம்பேரி ஐயா. அது சரி.
ஒரு பயலும் ஊருக்குள்ள பிறக்கலையோ. அவர்கிட்ட எத்தனை வருஷமா இருக்கீங்க? அவன் மாப்பிள்ளை, நான் தாய் மாமன். ஓ, டேய் ஐயா தான்டா எல்லாத்தையும் கத்து கொடுத்துருப்பாரு. வித்த தெரியாதவங்க கூட வீராப்போட தான்டா சுத்துறானுங்க. ஆனா ஐயா முகத்தை பாத்தியா? தம்பி போதும்பா. எவ்வளவு சாந்தமா இருக்கு. ஐயா, சர்க்கார் செய்ய முடியாத ஒண்ண நீங்க எங்களுக்காக செய்ய வர்றதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. உண்மை தெரிஞ்சா என்ன செய்ய போறீங்களோ? உங்க குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்குன்னு ஐயா. நான் கல்யாணமே பண்ணிக்கலப்பா. ஏன்யா? என்னடா பேசுற நீ? நாளைக்கே அவர் காட்டுக்கு போகும்போது யானை மதிச்சு செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கா, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னடா வருது? டேய் எல்லாம் தெரிஞ்சுதான்டா ஐயா ஒண்டி கட்டியா வாழ்றாரு. இதெல்லாம் ஒரு வித தியாகம்டா. எனக்கு எவன்டா பொண்ணு தரேன்னா? நாங்களே பேசிட்டு இருக்கோம், நீங்க அமைதியாவே வரீங்களா ஐயா? டேய் சாதிச்சுக்கலாம், அமைதியா தாண்டா இருப்பாங்க. சிங்கம் சைலண்டா தான்டா இருக்கும். இப்போ வேணா சைலண்டா இருக்கலாம். கொம்பனை விரட்டிட்டு அப்புறமா ஊரே ஒண்ணு சேர்ந்து மான மரியாதை பண்ணி வான வெடிக்கையோட கலக்குன்னு கலக்குவோம் பாரு, அப்ப பேசுவாரு ஐயா. ஐயா அப்பயாவது பேசுங்களா ஐயா? என்னாச்சுங்கய்யா? வண்டியை ஒரு நிமிஷம் நிறுத்த சொல்லுங்க தம்பி. என்னையாச்சே? ஐயா, ஏதாவது வேணுமா ஐயா? தயங்காம கேளுங்க. ஐயா கூச்சப்படாத கேளுங்க ஐயா. 2 நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க தம்பி, வந்துடுறேன். டேய் பூதபாண்டி, வண்டி நிறுத்த சொல்றா. டிரைவர்ண்ணே, வண்டி நிப்பாட்டுண்ணே. நைஸ் கான்வர்சேஷன். தம்பியெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு. வண்டியை நிறுத்துறதுக்கு நன்றிப்பா. ஐயா போலாம் ஐயா. போலாம். டேய் சீக்கிரம் ஏறுங்கடா, ஏறுங்க. ஒண்ணுக்கா 2கா? யானைக்கு மூலிகை பறிக்கணும்னு எத்தனை முறை தான் போய் சொல்றது? இந்த முறை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா பாத்து இறங்க. ஐயா இடிச்சுக்காதீங்க. தம்பி இந்த வழிதான் தம்பி போனோம். சரிண்ணே போகாது. முன்னாடி விட்டு பின்னாடி கொண்டு வா, இறங்கிடலாம். இறங்கடா மாணிக்கம், இறங்குடா. எந்த ஊருக்கு போனாலும் கதவை திறந்த உடனே சட்டுன்னு இறங்குற யானை இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே பம்முதே. இவனுங்கள்ட்ட சிக்க போறோம்னு சிக்னல் சீக்கிரட்டா கொடுக்குதோ? மாணிக்கம் யோசிக்கிறாங்களே. இறங்கடா, இறங்கிடுறல, இறங்கல. டேய் பூகம்பம், கொம்ப ராம வீட்டை இடிச்சதுல இருந்து ஊரை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான்டா. அதான் கிளம்பிட்டான் போல இருக்கு. என்னராமா, கொம்பனை மிரட்டுறதுக்காக தானே செலவு பண்ணி கும்கியை கூட்டு வந்துட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு ஊரை விட்டு கிளம்புற. டேய் கேக்குறமல்ல, போயிட்டே இருக்க. தம்பி கொஞ்சம் நில்லு. எப்பா அந்த யானைக்கு பயந்தா ஊரை விட்டு காலி பண்ணி போற? அது யானை இல்ல, கருத்த பிசாசு. ஜாக்கிரதை இருங்க. கருத்த பிசாசா? போடா. ஏன்னா அதக்கி நடக்கிறீங்க? அது வாடா, ஃபாரஸ்ட்லயே வாட்டர் ப்ராப்ளம். 4 இலைய பறிச்சு வேலையை முடிச்சு விட்டேன். அதுல 2 செந்தட்டி போல இருக்கு. அரிப்பியலடா, அது வேலையை காமிச்சிருச்சு. அப்படியே அது கண தீ பிடிக்கிற மாதிரி பரவுதுடா. புரிஞ்சிக்க வேண்டியதானே? டேய் அவனுக்கு வீரன் வாஞ்சினாதன் அளவுக்கு என்னை புகழ்ந்து பேசிட்டாங்கடா. நான் பாட்டுக்கு வரட்டும் சொல்லியும் போது எவனாவது ஒருத்தர் திரும்பிட்டா நல்லா இருக்காது. ஆமா இல்ல? என்ன ஓமா இல்ல, கதையா சொல்றேன். சதை கிளியுதுடா. சட்டை கைந்து ஒண்ணு வாங்கிக்கலாம். நான் வாங்கி தரேண்ணே. பண்ணி பயல, உனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிக்கிறப்ப பக்கவாதம் தாண்டா வரும்.
ஆத்தா செய்ய வேண்டிய மரியாதைலாம் செய்யுங்க. குங்குமம் ஏம்மா. அண்ணே நீங்க மாலை போடுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். மரியாதை கொடுத்து தான் மர்டர் பண்ணுவானுங்களோ? நடுக்க நிக்க மாட்டேங்கிறாங்க. ஊதிட்டாங்களா? டேய், ஏன்டா சிரிச்ச? நீங்க எதை நினைச்சு சிரிச்சீங்களோ அதே தான் நான் நினைச்சேன். பணத்தை தாண்டி என்ன நினைச்சிருப்பான்? சரிதான். ஓகே ஓகே, முடிஞ்சது. ஐயோ, காரியம் செய்ய காத்திருக்கிற மாதிரியே நிக்கிறானுங்களே. எப்ப ஆரம்பிப்பாங்களோ? இப்பவே ஆரம்பிக்கிறோம்னு சொல்ற மாதிரியே இருக்கே. ஐயோ, ரகரகமா இருக்கானுங்களே. வணக்கம். இதுவே